ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டிபெண்டன்ட் டே கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து A4 ஷீட் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கணும். அந்த மடிக்கிறது வந்து நல்லா மார்க் விழுற மாதிரி நல்லா அழுத்தி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து எல்லா பேப்பருமே வந்து மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா மடிப்பு நல்லா நமக்கு தெரியும். இப்போ வந்து ஜிக்ஸாக்காக வந்து மடிச்சுக்கணும். ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி அப்படி திருப்பி திருப்பி மடிச்சுக்கணும். இப்போது ஃபுல்லாக மடித்தாச்சு. இப்போ வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து லைட்டாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் வந்து நமக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். ஆரஞ்சு கலரில் 2 பீஸு, க்ரீன் கலரில் 2 பீஸ், ஒயிட் கலரில் 2 பீஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் மாதிரி இருந்து தெரியும். அதுக்காக நான் வந்து எல்லாத்துலேயும் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஆரஞ்சு கலர் கூட இன்னொரு ஆரஞ்சு கலர் பீஸ் இருக்குல்ல, அது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி ஒட்டிடலாம். நல்லா வந்து காயிட்டும் ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பீஸ் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடில் இப்போது ஒயிட் கலர் பீஸ் வந்து நம்ம அதோட ஆட் பண்ணணும். இப்போ இதுவுமே வந்து நல்லா வந்து ஒட்டுட்டும் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒயிட் கலர் பக்கத்தில் வந்து நம்ம க்ரீன் கலர் தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரை வந்து நம்ம ஒட்டிடலாம். நல்லா அந்த எது 2 இது மட்டும் நம்ம ஒட்டுவோம்ல, அதை மட்டும் நல்லா தனியாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போது திரும்பவும் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு சைடில் வந்து அந்த ஒயிட் கலரை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போவுமே இதுவுமே நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் அந்த ஒயிட் கலர் பக்கத்தில் இந்த க்ரீன் கலரையும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் 2யும் நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போது சென்டரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரை நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டும். நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ண உடனே எடுத்துட்டிங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒட்டிடும். இப்போது ஒரு CD சைஸ்க்கு வந்து நான் ப்ளூ கலர் ஷீட் வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்காக நான் வந்து நார்மலாக நம்ம பேப்பரில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி ரோஸ் செய்வோம்ல, அது மாதிரி தான் செஞ்சு நான் வந்து சென்டரில் வைக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து CD சைஸ்க்கு வந்து நம்ம பேப்பர் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி வந்து நம்ம சர்க்கிளை வந்து ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா தெரியும் அப்படின்னா பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தெரிஞ்சதுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலாக வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சுற்றி சுற்றி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது மாதிரி எண்டு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கொஞ்சமாக முன்னாடி இருக்க மட்டும் கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த எண்டுலேருந்து ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும்போது நல்லா பூ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பூவை வந்து கொஞ்சம் ஃப்ரீ விட்டு அது மேலே வந்து வச்சிடலாம். இதுவுமே வந்து நல்லா காயிட்டும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சதில் வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வந்து அது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ரோஸ்க்கு மேலே வந்து நான் சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் வைக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம்.
இதுவுமே வந்து A4 ஷீட்டில் வந்து பாதி சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இப்படி ரீஃபில் வந்து பென் ரீஃபில் வச்சு நான் வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். பேம்போ ஸ்டிக் வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா டூத் பிக்கர் அது கூட வச்சு நீங்கள் இது மாதிரி ஒரே ஈவனாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ வந்து 2 சைடுமே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 6x30 சென்டிமீட்டர் இந்த பேப்பரு. இது வந்து இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இது வந்து இது மாதிரி 4ஆக மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் இப்படி 4ஆக மடிச்சுட்டு நான் கட் பண்ணுறேன். இல்லை வந்து நீங்கள் 4ஆக மடித்து கட் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே விட்டுட்டு ஒரே இதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே போல் வந்து நமக்கு ஃப்ளாக்னா ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலர் தேவையில்ல, அதுவுமே அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஒட்டிக்கணும். நம்ம கட் பண்ண சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு க்ரீன் கலரு ஆரஞ்சு கலரும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம செஞ்சு வச்ச பேப்பர் பைப்பில் ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரை வந்து ரோல் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் கீழே கீழே வர மாதிரி ரோல் பண்ணணும், அப்போ தான் வந்து பூ மாதிரி தெரியும். ஒரே இடத்துலையே ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பேப்பர் பைப்போடு வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயிட் கலர் ஷீட்டை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆரஞ்சு கலர் எப்படி வந்து கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி ரோல் பண்ணிட்டே வந்தீங்களோ அதே போல் தான் வந்து நம்ம இப்போ ஒயிட் கலரையும் ரோல் பண்ணணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம க்ரீன் கலரையும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட செகண்ட் கிராஃப்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து 30 சென்டிமீட்டரில் இது வந்து 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது, ஒரு 0.5 அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ பெருசு வந்து நீங்கள் அந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு இது இப்போ நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டே வரல, அதே போல் வந்து வச்சுட்டே வரணும். நமக்கு இது மாதிரி வந்து 4 பேப்பர் தேவைப்படும். இப்போ இது மாதிரி வந்து பூ மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு எண்டாக ஒவ்வொரு எட்ஜ் இருக்கும்ல அதை வந்து ஒவ்வொன்றையும் அந்த சென்டரில் கொண்டு வந்து இதே போல் வந்து வைக்கணும். அதுக்கு மேலே மேலே அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு எண்டாக வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நல்லா வந்து ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அது வந்து காய்ஞ்சதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு எட்ஜாக வந்து சென்டரில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ லாஸ்ட்டு அதே போல் வந்து அந்த பீஸும் வந்து நம்ம சென்டரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதே போல் வந்து நமக்கு க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் தேவை, அது ரெண்டும் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலருக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலரை வந்து நம்ம வச்சிடலாம். அந்த ஒயிட் கலருக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் அந்த ஆரஞ்சு கலர் வச்சிடுறேன். இப்போ பார்த்தா ஃப்ளாக் மாதிரி வந்து தெரியும். ஃப்ளாக்ஸ் கலர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ சென்டரில் வந்து நான் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சென்டரில் வச்சிடுறேன். இப்போ நம்மளோட எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி